ஓம் சாய்ராம். என் அழகு செல்வமே, உன் சாயப்பா உனைக்கான ஓடோடி வந்துள்ளேன். என் சொற்களை சற்று செவிசாய்த்து கேட்டுவிட்டு செல். என் குழந்தையே, உன் வாழ்க்கை சூழல் மிகவும் மோசமானதாக உள்ளது என்று கவலை கொள்ளாதே. கடினமான சூழல்களே உறுதியான மனிதர்களை உருவாக்கும். இதை நீ என்றும் நினைவில் வைத்துக்கொண்டு கவலை கொள்ளாமல் உன் வாழ்க்கையை நோக்கி முன்னேறி செல். நிச்சயம் உனக்கு துணையாக உன் சாயப்பா உன்னுடனே இருப்பேன். நம்பிக்கையுடன் காத்திரு, நல்லதே நடக்கும். என் குழந்தையே, நீ சிலவற்றை இழக்கும்போது இருக்கும் சோகத்தை விட நீ மீண்டும் அதை நினைக்கும்போது வரும் சோகமானது இரட்டிப்பானதாக இருக்கும். ஆதலால் தான் சொல்கிறேன் என் செல்வமே, நீ இழந்ததை நினைப்பதை நிறுத்திவிட்டு இனி எவ்வாறு வாழ்க்கையை வாழப்போகிறாய் என்பதில் கவனம் செலுத்து. நிச்சயம் உன் வாழ்வில் மகிழ்ச்சி கிடைக்கும். உன் வேண்டுதல்கள் யாவும் நிறைவேற்றப்படும் காலம் வெகு தொலைவில் இல்லை. நீ பொறுமை மற்றும் நம்பிக்கையுடன் காத்திரு. உன் வேண்டுதல்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நிச்சயம் நடக்கும். அதற்கு உன் சாயப்பா பொறுப்பு. நீ எப்போதெல்லாம் தடுமாறி கீழே விழுகிறாயோ அப்போதெல்லாம் உன்னை தூக்கி முன்னேற்ற பாதைக்கு அழைத்துச் செல்ல உன் சாயப்பா நிச்சயம் வருவேன். நீ கடந்த காலத்தை நினைத்து கலங்காதே. உனக்கு கண்ணீர்தான் வரும். ஆதலால் எதிர்காலத்தை சிறப்பாக்குவது உன் சாயப்பாவின் கடமை. என் குழந்தையே, நீ நடந்து முடிந்ததை எண்ணி கவலைப்படுவதால் நன்மை எதுவும் நடக்காது. இந்த நிமிடம் இந்த நொடிதான் உண்மை. அதை நீ அனுபவி. நல்லதையே நினைத்து நல்லதையே செயல்படுத்து. என் செல்வமே, உன்னை புரிந்து கொள்ளாத எதுவும் உன்னிடத்தில் நிலைப்பதில்லை. உன்னை புரிந்து கொண்ட எதுவும் உன்னை விட்டு விலகுவதில்லை. ஆதலால் நீ சற்று சிந்தித்து செயல்படு. நீ செல்லும் பாதையை சரியாக தேர்ந்தெடுத்து பயணம் செய். உனக்கு துணையாக உன் சாயப்பா எப்போதும் வருவேன். நீ வாழும் காலமானது சிறிதுதான். ஆதலால் முடிந்தவரை நேரத்தை வீணாக்காதே. வெற்றி தொலைவு என்பதால் முயற்சியை மட்டும் கைவிட்டு விடாதே. முயற்சி என்ற ஒன்றே உன் வாழ்வில் மாற்றத்தை உருவாக்கும். உனக்கான இலக்கை நீ நிர்ணயம் செய். அந்த இலக்கை நோக்கி தொடர்ந்து பயணம் செய். பயணத்தின் போது நீ வேகத்தோடு செயல்படுவதோடு மட்டுமல்லாமல் விவேகத்துடனும் செயல்படுவது அவசியம். என் அன்பு குழந்தையே, உன்னை புரிந்தவர்களுக்கு நீ நல்ல பதிலாயிரு. உன்னை புரியாதவர்களுக்கு புதிராகவே இருந்துவிடு. நீ உன் வாழ்வில் சில சூழ்நிலைகளை கடந்து செல்ல உடல் வலிமை மட்டும் போதாது. அதைவிட மன வலிமை முக்கியம். இதை நீ சற்று புரிந்து செயல்படு. என் அன்பு குழந்தையே, நீ நேற்றைய தோல்வியை நினைத்து வருந்தும் நேரத்தில் இன்றைய வெற்றியை இழந்து விடுவாய். ஆதலால் கடந்து சென்ற பாதையை மறந்துவிட்டு இனி கடக்கவிருக்கும் பாதையை நினைவில் கொள். உன் முயற்சிகள் உன்னை பலமுறை கைவிடலாம். ஆனால் நீ ஒருபோதும் உன் முயற்சியை கைவிடக்கூடாது. நீ பெறுகின்ற வெற்றியானது உன்னை எல்லோருக்கும் அறிமுகம் செய்யும். ஆனால் உன் தோல்வியோ எல்லோரையும் உனக்கு அறிமுகம் செய்யும். தோல்வி பயத்தில் தயங்கி நிற்பதை விட துணிந்து தோற்று நிற்பது மேலானது. என் குழந்தையே, காண்பது கானல் நீர் என்று தெரிந்த பிறகும் கண்ணீர் எதற்கு? எதுவாக இருப்பினும் கடந்து செல். நீ நேசிக்கும் சிலர் யாரோ சிலரால் வெறுக்கப்படலாம். நீ வெறுக்கும் சிலர் யாரோ பலரால் நேசிக்கவும் படலாம். இங்கு யாரும் எல்லோரையும் நேசிப்பதும் இல்லை, வெறுப்பதும் இல்லை. இதை சற்று புரிந்து செயல்படு. மகிழ்ச்சி உண்டாகும். உன்னை தள்ளி விடுவது யாராக இருந்தாலும் தட்டி கொடுப்பது மட்டும் நீயாக இரு என் செல்வமே. வருடங்கள் மாறினால் வாழ்க்கை எதுவும் மாறாது. உன் விடாமுயற்சியினாலே உன் வாழ்க்கை நிச்சயம் சிறப்பாக மாறும். விடாமுயற்சி என்னும் ஒற்றை நூல் சரியாக இருந்தால் வெற்றி என்னும் பட்டம் உன்வசமே. ஆதலால் உன் விடாமுயற்சியை கைவிடாது நிச்சயம் போராடு. வெற்றி கிடைக்கும். நீ மலையை கண்டதும் ஓடி ஒளியும் காகமாக இருக்காமல் மலை மேகத்தை தாண்டி பறக்கும் கழுகாக இரு.
உன்னை நீ நிரூபிக்கும் வரை ஊமையாக இரு. சிலர் தெரிந்தும் தெரியாமலும் தவறு செய்வார்கள். அனைத்தையும் கடந்து செல். புலம்புவதால் வருந்துவதால் உன் சூழல் எப்போதும் மாறாது. கடுமையாக உழைத்தால் மட்டுமே உன் சூழல் மாறும். வண்ணத்தை வைத்து மனிதர்களை ஒருபோதும் தீர்மானிக்காதே. வாழ்வின் அடிப்படை வண்ணத்தில் அல்ல, அவர்களின் எண்ணத்தில் உண்டு. என் குழந்தையே, எய்த அம்பும் இழந்த நாட்களும் ஒன்றுதான். அது எப்போதும் திரும்பி வராது. அதனால் நீ இருக்கும் நாட்களை சரியாக பயன்படுத்திக்கொள். நீ 1000 விருப்பங்கள் கொண்டிருக்கலாம், ஆனால் திருப்பங்கள் நிறைந்ததுதான் இந்த வாழ்க்கை. ஆதலால் நீ எதற்கும் தயாராகவும் தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் இரு. நீ எவ்வளவு ஒதுங்கினாலும் எங்கு சென்று பதுங்கினாலும் எதிர்கொள்ள வேண்டிய சூழலை எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும். குழந்தையே, நீ எந்த முயற்சி செய்தாலும் உன் சாயப்பா உன்னுடனே இருப்பேன். உனக்கான அனைத்து நல்ல விஷயங்களையும் நான் செய்து கொடுப்பேன். என் சொற்களின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து மகிழ்ச்சியாக வாழ பழகு. என் குழந்தையே, நீ விதைக்கும் எண்ணங்கள்தான் உன்னிடம் திரும்பவும் வந்து சேரும். நன்மை தீமை, அறம் உண்மை, பொய் ஆக்கம், அன்பு சினம், இவ்வாறு எப்படிப்பட்ட எண்ணங்களை நீ விதைக்கிறாயோ அதுவே மீண்டும் உன்னை வந்து சேரும். அதனால்தான் நீ நேர்மறை எண்ணங்களை மட்டும் சிந்திக்க பழகு. நீ அவ்வாறு நேர்மறை எண்ணங்களை மட்டும் சிந்திக்க பழகினால் உன் வாழ்க்கை நிச்சயம் நேர்மறையானதாகவே மாறும். எண்ணம் போல் வாழ்க்கை என்பதற்கேற்ப நீ நேர்மறையான எண்ணங்களை மட்டுமே சிந்தித்து பழகு. என் குழந்தையே, அழகாய் அமைவது எல்லாம் வாழ்க்கை அல்ல, அமைவதை அழகாய் மாற்றுவதே சிறந்த வாழ்க்கையாகும். ஆதலால் உனக்கு அமைந்த வாழ்க்கையை நீ அழகாய் அமைத்துக்கொள். நிச்சயம் உன் வாழ்வில் மகிழ்ச்சி கிடைக்கும். என் குழந்தையே, வாழ்க்கை என்பது அழகானது. அது நீ வாழும் விதத்தில்தான் உள்ளது. சொர்க்கமாவதும் நரகமாவதும் உன் எண்ணத்தை பொறுத்தே உள்ளது. அது மட்டுமல்லாமல் உன்னை பற்றிய உன் எண்ணமே நீ யார் என்பதை இந்த உலகிற்கு காட்டும். ஆதலால் உன்னை பற்றி எப்போதும் நீ நேர்மறையாகவே சிந்தித்து பழகு. அப்போதுதான் உன் வாழ்க்கையும் நேர்மறையானதாகவே மாறும். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றி மறையாமல் இருந்தால் சாதிக்கும் வழிகள் தானே பிறக்கும். உன்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தாலும் விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வழிகளும் நிச்சயம் நிறுவப்பட்டிருக்கும். இது உன் சாயப்பாவின் உண்மையான வாக்கு. ஜெய் சாய்ராம்.